स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे. அனைவருக்கும் வணக்கம். உலக மக்கள் அனைவரின் நலனுக்காகவும் குருதேவரிடம் பிரார்த்தனை செய்வோம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீராமகிருஷ்ணாய. இன்று உலகமெங்கும் ஸ்ரீராமநவமி கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த வருடம் ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தியில் ஸ்ரீராமர் கோயில் திறப்பு விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றதை உலக மக்கள் அனைவரும் கண்டு கழித்து கொண்டிருந்தனர். அது முதல் லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த அயோத்தியை நோக்கி சென்று இந்த ராமரை தரிசனம் செய்து கொண்டே இருக்கின்றனர். திருப்பதி போல ஒவ்வொரு நாடும் ஆயிரக்கணக்கான மக்கள் வர ஆரம்பித்திருக்கின்றனர். இது லட்சக்கணக்கான மக்களாக உயர்ந்து அந்த பழைய அயோத்தியில் எப்படி அந்த ராமர் வாழ்ந்த போது இருந்த ஒரு சூழ்நிலையோ அதே மாதிரி ஒரு ஆன்மீக சூழ்நிலை வருவதற்கான அறிகுறி என்பதை கூறுகிறார்கள். இவை அனைத்தையும் பார்த்தால் மீண்டும் அந்த ராமராஜ்யம் அமைந்து கொண்டிருப்பது போல தோன்றுகிறது. அப்பேற்பட்ட ஒரு உன்னத வாழ்க்கை வாழ்ந்தவர் பாரதத்தில் எவ்வளவோ ஒரு உயர்வு தாழ்வுகளுக்கு பிறகு மீண்டும் அதே ஒரு சூழ்நிலையை நாம் காண இருப்பது, நமது காலத்தில் காண இருப்பது மிகவும் சிறப்பான ஒரு தருணமாக நம்ம நினைக்கிறோம். இந்த பூர்ண அவதாரமான ஸ்ரீ ராமபிரான் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு செய்தியாக நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஸ்ரீ குருதேவர் பல முறை தன்னை பற்றி கூறும்போது யார் ராமரோ யார் கிருஷ்ணரோ அவரே இந்த யுகத்தில் ராமகிருஷ்ணர் வந்திருக்கிறதாக கூறியிருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு அவதாரம் நமது இந்த காலத்திலும் வாழ்ந்ததை நினைக்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அந்த ராமரின் கருணைதான் ஸ்ரீராமகிருஷ்ணர் மூலமாக இப்பொழுது நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அப்படி இந்த ராமகிருஷ்ணரின் ஒரு நிழல் கீழ் வளர்ந்த பக்தர்கள் அனைவருக்கும் இந்த தெய்வங்களின் ராமர், கிருஷ்ணர் மற்றும் எல்லா தெய்வங்களின் அனுகிரகம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த காலத்தில் ராமர் பிறந்து கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகளுக்கு பின்பும் அந்த நாமத்தின் மகிமை உலகம் முழுக்க பரவிக்கொண்டு உலக மக்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கும் அந்த நாம மகிமையையும் அந்த ராமர் பற்றியும் இன்றைய வகுப்பில் சற்று சிந்திப்போம். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு தெளிவு தெரிகிறது. ராமபிரான் குருதேவர் சொல்றார் ராமர் பற்றி. என அவரே அந்த யுகத்தில் கிருதாயுகத்தில் ராமராகவே வந்தவர். பின்பு ராமர் பற்றி பல இடங்களில் கூறியிருக்கிறார். குறிப்பாக ராமருடைய குணங்களை பற்றி. ஸ்ரீராமரை பற்றி கூறும் வகையில் எல்லா நல்ல குணங்களின் மொத்த உருவம் ஸ்ரீராமச்சந்திரர் அப்படின்னு கூறுவார்.
அப்பேற்பட்ட ஒரு உத்தம புருஷர், அதற்கு ஈக்குவல் எதுவுமே இல்லைங்கிற அளவுக்கு முதல்ல யாரோ நாரதர் சொல்லும்போது இந்த 16 குணங்கள் இருக்குன்னு யாரோ சொல்லும்போது நாரதர் அதை தாண்டி பல ராமருடைய குணங்களை கூறிக்கொண்டே இருப்பார். ஒரு எல்லை இல்லாத குணங்களின் மொத்த உருவம், நல்ல குணங்களின் மொத்த உருவம் ராமர். ராமாயணம் காலகாலமாக ராமாயணம் சொற்பொழிவுகளும் ராமநாம கீர்த்தனைகளும் குறிப்பாக பாரதத்திலும் வெளிநாடுகளிலும் கூட இது கலந்தோறும் இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு ராமர் இந்த நமது பாரதத்தில் இந்த மண்ணில் பிறந்து எல்லா மக்களை உய்விக்க வந்தது நமக்கு பெருமை. நம்ம எல்லாரும் படித்தது போல ராமாயணத்தில் தசரத மகாராஜாவுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தால் ரிஷிகளின் அறிவுறுத்தல்படி யாகம் செய்தார். அந்த யாகத்தில் கிடைத்த அந்த அமிர்தத்தை தனது 3 மனைவிகளுக்கு கொடுத்திருந்தார்னு சொல்லுவோம். முதல்ல கௌசல்யா கொடுத்து அந்த கௌசல்யக்கு பிறந்த முதல் குழந்தை தான் பின்பு ராமராக. மற்ற குழந்தைகள் லக்ஷ்மணன், பரத, சத்ருகன் வந்திருந்தாங்க. இந்த பிறப்பிலிருந்தே தெய்வீக குணம். ஏன்னா நம்ம அதுக்கு முன்னால் தெரிந்த அசுரர்கள், குறிப்பாக ராவணன் பிரம்மாவிலிருந்து வரம் பெறும்போது தனக்கு எந்த ஒரு தேவர்களாலும் எந்த ஒரு அசுரர்களாலும் எந்த ஒரு கந்தவர்களாலும் இந்த மாதிரி யாரெல்லாம் அந்த காலத்துல வலிமை மிக்கவர்களாக இருந்தார்களோ அவர்கள் யாரிடமிருந்தும் தனக்கு மரணம் நேரிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரத்தை அவர் பெற்றிருக்கிறார். அவர் எல்லையற்ற துன்பத்துக்கு மக்களையும் சாதுக்களையும் ஆளாக்கி கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் தான் ரிஷிகள் தேவர்கள் எல்லாம் பிரம்மாவிடம் போய் இதுக்கு ஒரு வழி கிடைக்குனே, அவர் எப்படியாவது கொல்லணுமே அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் வாய்ப்பே இல்லையே, எல்லாத்திலிருந்தும் சிவபெருமான் நினைச்சு தவமேற்றி அப்படி எங்கிட்ட வந்து தவமேற்றி சாகாவரம் போல பெற்றுக்கொண்டு சென்று விட்டானே, என்ன செய்வது? அப்புறம் எல்லாரும் ரொம்ப சோகமா இருக்கும்போது இதுக்கு என்னதான் வழி தீர்வுன்னு சொல்லும்போது அவரே யோசிக்கிறார். ஆமா, இவர் இந்த வலிமைமிக்க மக்கள் இருந்த யாரிடமிருந்தும் தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்று பெற்றிருந்தாலும் இந்த மாந்தர்கள் அவர்கள் மூலமாக தனக்கு மரணம் நேரிடக்கூடாது என்று வரம் பெறவில்லை, நானும் அளிக்கவில்லை. ஆகவே மானுடர் யாராவது மூலியமாக அவரை மாய்த்து விடலாம் அப்படின்னு சொல்றார். அவங்களுக்கு அது போதும். உடனே தேவர்கள் எல்லாரும் மகாவிஷ்ணுவிடம் போய் இந்த வேண்டுதல் வைக்கிறார். மகாவிஷ்ணு உள்ள கஷ்டத்தை, இவருடைய துயரங்களை கேட்டுவிட்டு சரி என்னதான் பண்ணணும்னா, அப்போ தேவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க நீங்க மானுடர் உடல் தரித்து இங்கு வந்து அவனை வதம் செய்து இந்த உலகை காப்பாற்ற வேண்டும். பகவான் ஒப்புக்கொள்றாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, எங்கன்னா இந்த ஒரு தெய்வீக அம்சத்தோட மானுட இதுல பிறக்கணும்னா அதுக்கான ஒரு சூழ்நிலை வேணுமே. அப்பேற்பட்ட உத்தமர்கள் எங்க இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கடைசியா தசரதர் வீட்டில கௌசல்யக்கு அவங்களுக்கு பிறக்கணும்னு ஒரு முடிவு பண்ணி வராங்க. அந்த வகையில தான் ராமர் பிறந்தார். பிறந்ததிலிருந்தே எல்லா குணங்களோடும் எல்லா பயிற்சியும், முதலில் வசிஷ்ட மகரிஷி, பின்பு விஸ்வாமித்திரர், இவர்களின் அருட்பார்வை அன்பு பார்வையிலேயே வளர்ந்தார்கள். பின்பு அந்த பயிற்சியின் போதே இந்த விஸ்வாமித்திரர் அவர்களுக்கு பல வகை பயிற்சிகளையும் பிறகு வர இருக்கும்
பல சூழ்நிலைகளில் எப்படி இவர்கள் அந்த அசுரர்களை வதம் செய்து தேவர்களையும் ரிஷிகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு பயிற்சி அளிக்கிறார். சின்ன பசங்களா இருக்கும்போதே இப்படி ஒரு பயிற்சி. அப்போவே இந்த தாடகை இவங்க எல்லாத்துக்கும் வதம் செய்து ராவணனுடைய அந்த அசுர குலத்தோடு அப்போ சிறுவயதிலிருந்து வதம் செய்து முனிவர்களையும் அவர்கள் செய்யும் யாகங்களையும் காப்பாற்றி வந்தார், பார்த்திருக்கோம். பின்பு அதே வனம் அதே பயிற்சியின் போது ஜனக மகாராஜனின் புத்திரி சீதையையும் ஒரு தெய்வ விதமாக அவருக்கு மணமுடிக்கப்பட்டது. ஸோ இப்படியாக பிறந்ததிலிருந்து இந்த வாலிப பருவம் வரை பயிற்சி எல்லாம் குருகுல வாசம், பிறகு சீதாதேவி திருமணம், இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு நம்ம எல்லாம் தெரியும். தசரதற்கு வயசாகும் போது தான் நல்லா இருக்கும்போதே ராமருக்கு இளவரசராக முடிசூட்ட வேண்டும் என்று ஆலோசனை செய்யப்பட்டது. அயோத்தி நகரமே கோலாகலம் பூண்டு அதுக்கான ஏற்பாடு செஞ்சு கொண்டிருக்கும் போது மறுபடியும் தெய்வ தினமாக அந்த காலத்தில் மக்கள் துரதிருஷ்டவசமாக இந்த மந்தரையும் தனது கெட்ட புத்தியும் கைகேயின் மனத்தை மாற்றி ராமருக்கு நடக்கவிருந்த அந்த பட்டாபிஷேகம் தடைப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ராமருக்கு வனவாசமும் அளிக்கப்பட்டது. முதல் நாள்ல அந்த நாட்டு மக்கள் முழுக்க ஆனந்தத்தின் எல்லையில் இருந்தவர்கள் அடுத்த நாளில் சோகத்தின் எல்லையில் இருந்தார்கள். ஆனால் ராமபிரானோ தந்தையின் வாக்கை காப்பாற்ற சிறிதும் தயங்கவில்லை. எல்லா தியாகமும் செய்ய தயாராக இருந்தார். தியாகமூர்த்தி ராமச்சந்திரன். பின்பு ராமரும் சீதையும் லக்ஷ்மணரும் காட்டுக்கு வராங்க. ஏற்கனவே இதெல்லாம் தெய்வம் செய்த ஏற்பாடு தான். முதல் கொஞ்ச நாள் ரொம்ப சித்திரகூடம் மற்ற இடங்களில் ரொம்ப நாட்டில் ரொம்ப இனிமையாக கழித்தனர். தவத்திலும் சாது சங்கத்திலும் ரிஷிகளின் குடில்களிலும் வசித்து சின்ன பரணசாலையை ஏற்படுத்தி கொண்டு தங்கி பூஜை புனஸ்காரங்கள் செய்து வந்தனர். இந்த நடுவில் தசரதன் துயரத்தங்கால் காலமானார் நமக்கு தெரியும். அப்புறம் பரதன் மிகவும் வருத்தத்தோடு ராமரின் பாதகத்தை வைத்து ஆட்சி செய்கிறேன் என்று பாதகத்தை வாங்கி கொண்டு அப்போதிலிருந்து அந்த ராமராஜ்யத்தை அவர் செய்து கொண்டிருந்தார். இந்த காலகட்டத்தில் தான் மக்களும் எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்லை, ராமர் எங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருந்தனர். இருந்தாலும் சோகம் கலந்தே இருந்தது அயோத்தி நகரத்தில். ஆனால் ரிஷிகள் மத்தியில் மிகவும் ஆனந்தமாக இருந்தனர். அந்த ரிஷிகள் எவ்வாறு அப்படி அங்கு வந்தனர் என்றால் தெரியும். தெய்வங்களுடைய அம்சங்களை அந்த ரிஷிகளை ஏற்படுத்தி ராமச்சந்திரருக்கு சேவை செய்யும் என்று வந்திருந்தனர். அடுத்த அவருடைய அவதாரத்தில் கிருஷ்ண அவதாரத்தில் அவர்கள் அனைவரும் கோபிகைகளாக வந்ததாக குருபராஜ் சொல்லியிருக்கிறார். பின்பு மீண்டும் அதே தெய்வ சங்கல்பம். ராவணன் மாறு வேடத்தில் வந்து சீதையை அபகரித்து கொண்டு செல்லுகிறார். இந்த இடத்தில் கம்பரும் வால்மீகியும் மற்றவர்களும் ஒரு சுவையான செய்தியை சொல்கிறார்கள். இந்த மாரீசன் வந்து மான் வேடத்தில் வந்து மயக்கி சீதை அந்த மான் வேண்டும் சொல்லி அதை துரத்தி கொண்டு ராமர் செல்ல, பின்பு ராமர் துயரத்தில் இருப்பது போல ஒரு குரல் எழுப்பி லக்ஷ்மணனையும் அங்கே கொண்டு செல்வதற்கு ஏற்பாடாகுது. அப்போது லக்ஷ்மணன் அந்த ஒரு லக்ஷ்மண ரேகை போட்டு கூட செல்றாரு.
அதையும் தாண்டி லக்ஷ்மணன் போகும்போது சீதை தனியா இருக்கா. ராவணன் எல்லாற்றுக்கும் தூரத்தில் கவனித்துக் கொண்டு அசுரன் ஒரு முனிவர் வேடம் போட்டுக்கொண்டு அந்த ஆசிரமத்துக்கு வர்றாரு. அந்த சின்ன கேட் போட்டிருப்பாங்க, வேலி போட்டு அந்த கேட்டுக்கு வந்து கை வச்சு லக்ஷ்மணன் தூரம் போனதுக்கப்புறம் மெதுவாக வந்து முனிவர்ஸ்வருக்கு வந்து அந்த கேட்டை திறந்துக்கிட்டு தனக்குத்தானே சிரித்தி கொண்டு ஒரு வார்த்தையை சொல்றான். எல்லாமே என்னுடைய திட்டப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று சிரிப்பு சிரிக்கிறார். எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஆன் அக்கார்டிங் டு மை பிளான் அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிச்சு கொண்டு கேட்டை கையில் வச்சு திறக்கிறார். அப்போது வானத்தில் ஒரு அசிரீரி கேட்குது. இல்லை ராவணா, எல்லாமே எங்க திட்டப்படி தான் நடக்குது அப்படின்னு அவன் திரும்பி திரும்பி பார்ப்பான். நீங்களெல்லாம் பார்த்துருப்பேன் அந்த ராமாயணத்தில் அந்த ராவண கண்ணை உருட்டி பார்ப்பான். ராவனுக்கு ஒன்றும் புரியல. நான் தானே பிளான் பண்ணேன்னு. இல்லை இல்லை, இது எங்க பிளான் அப்படின்னு. சரி, எது எப்படியோ இப்போ சீதையை கொண்டு போகணும்னு அதை தாண்டி வர்ற சீதையும் இந்த லக்ஷ்மண ரேடியை தாண்டி வந்து அசுரன் எடுத்துட்டு போறான். நடுவில் ஜடாயு காப்பாற்றணும்னு சொல்லி மாண்டு போறார். மாண்டுருக்குது. ஸோ பின்பு ஆசிரமத்துக்கு வரும்போது சூழ்நிலையை பார்த்து அறிந்து எல்லாம் தேடுறாங்க. அங்கங்கே தேடும்போது ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. ஜடாயு சொல்கிறான், இந்த மாதிரி தென்னிலங்கை வேந்தன் ராவணன் எடுத்துட்டு போனதை பார்த்தேன் அப்படின்னு. அப்புறம் ஜடாயு தசரதன் நண்பரானதுனால அவருக்கு இழிவு கடன் செய்கிறார். அடுத்தது ஒவ்வொரு ஆசிரமமாக வர்றாங்க. சபரி கிட்ட வர்றாங்க. சபரிங்கிற அந்த அம்மையார் அவ்வளோ ஒரு பக்தியோடு ராமருக்காகவே வாழ்நாள் முழுக்க தியாகம் செய்து உட்கார்ந்துருந்தார். ராமர் தர்ஷனார்த்து. அப்புறம் ஒவ்வொரு இடமா வரும்போது கடைசியா கிஷ்கிந்தைக்கு வர்றாங்க. அங்கு அனுமனும் அந்த காலத்தில் இந்த வாலியின் கொடுமை தாங்காமல் இருக்கும் சுக்ரீவனும் தனியாக இன்னும் வலையை ரசித்துக் கொண்டிருக்கிறார். அனுமன் தூரத்தில் பார்க்கும்போது சுக்கிரவன் சொல்ற, யாரும் மீண்டும் வாலியே நம்மளை வதம் செய்ய இந்த ரூபத்தாண்டி வர்றவன்னு தெரியல, ஒரு யாருன்னு பார்க்க சொல்றாரு. பட் அனுமனுக்கு தூரத்திலிருந்து பார்த்தோன்னே தெரிஞ்சது யாரு. முதல் சந்திப்பிலேயே அனுமன் ஒரு நார் வேடத்தில் தான் வர்றான். ஒரு பிராமணன் அந்த வேடத்தில் வந்து ராமர்கிட்ட நீ யாரு எங்கிருந்து வரையில சொன்ன. அப்போ ராமர் சொல்லும்போது அவன் அப்படியே தன்னை நிஜ எடுத்து வீழ்ந்து வணங்குறாரு. 2 பேர் அன்னைக்கு அறிமுகமாகுது. அன்னைக்கு அவர் ராமதாசனாக அன்றைய தினம் ஆரம்பத்திலிருந்து இன்றளவும் மக்கள் எல்லாரும் ராமதாசர்களாக மாற்றக்கூடிய வல்லமையும் அந்த நல்ல அருளும் அவரை செய்து கொண்டிருக்கிறது அறியும். அந்த அனுமான் அன்று கிடைத்தது, ராமனுக்கு கிடைத்தது மிகப்பெரிய ஒரு சக்தியா இருந்தது. அது பின்பு அனுமான் எப்படி சீதை காண கடைசியா இங்கிருந்து கடலை தாண்டி இலங்கை சென்று முதலில் அந்த லங்கா தேவியை மாய்த்து பின்பு ஒவ்வொரு இடமா சென்று விபீஷணனையும் சந்தித்து ஏற்பட்ட ஒரு அசுர சாம்ராஜ்யத்தில் ராமநாமம் ஒலித்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி அவர் மிகவும் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார். பார்க்கும்போது விபீஷன் பக்தியே உருவான ராம பக்தியன் ராமநாமம் பாடிக்கொண்டிருக்கிறான். அவர் மூலியமாக அறிந்து, ஆமாம் சீதாதேவி இங்கு அசோகவனத்தில் தான் இருக்கிறான், நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், நான் அசுரன் ஒத்துக்கவில்லை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சில விஷயங்களை கேட்டு கடைசியா அசோகவனத்துக்கு போய் சேர்றார். இதெல்லாம் அந்த சுந்தர காண்டத்தில் நம்ம பார்க்குறோம். மிகவும் அற்புதமாக எல்லா காவியங்களும் அற்புதமாக எழுதப்பட்டிருக்கு. வால்மீகி ஆகட்டும், துளசிதாஸ் ஆகட்டும், கம்பர் ஆகட்டும். அசோகவனத்தில் சீதையை பார்க்க போகும் எல்லா அசுரர்கள் எல்லாம் இருக்கிறதுனால மரத்து மேலே உட்கார்ந்து வாட்ச் பண்ணுறாங்க. சீதையிடம் எப்படி போய் பேசுறது, சூழ்நிலை பார்த்து அனுசரித்து போகணும். ராவணன் வந்து போகிறான், சீதையை ரொம்ப மிரட்டுறான், துன்புறுத்துறாங்க. இதெல்லாத்தையும் மேலிருந்து கவனிக்கிறார்.
ஒரு கட்டத்துல சீதை, இப்பேற்பட்ட ஒரு துயர் எனக்கு வேணுமா, இனியும் என்னுடைய நாதன் திரும்பி வந்த என்ன இங்கிருந்து எப்படி மீட்டு போவா, வாய்ப்பே இல்லை போல இருக்கு. இந்த கொடுமையிலிருந்து நான் என்னை மாய்த்துக் கொள்கிறேன்னு சொல்லி அந்த சீதையை நீண்ட ஜடமுடியாலேயே அந்த மரத்தில் தொங்கி தன்னை மாய்த்துக் கொள்ள முயற்சி செய்கிறார். அப்பதான் உடனே இனியும் தாமதிக்க செய்யக்கூடாதுன்னு அனுமான் மெதுவா ராமநாமத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த முதல் ராமநாமத்தை கேட்ட உடனே சீதை கொஞ்சம் தயங்குறாங்க. அப்போ ராமனுடைய மகிமையை சீதைக்கு மட்டுமே கேட்கும்படி மெதுவா பாடுறாரு. மரத்து மேல இருந்து அசுரர்கள் எல்லாம் தூங்குறாங்க. ஒரு கட்டத்துல சீதை வெளியில் வந்து, யார் இது, நம் மாய்த்துக் கொள்ளும் வேலையில் என் மனதுக்கு இனிய இப்படி ஒரு ராமநாமத்தை சொல்றது யார் இது சொல்லும்போது, அப்போது அனுமான் தன் உருவை மிகவும் சிறியதாக்கி கொண்டு அன்னை முன்பு விழுந்து வணங்குகிறான். அப்போவும் சீதைக்கு சந்தேகம், இந்த ராவணன் மறுபடி இந்த உருவத்திலேயும் வந்து என்னை ஏமாத்துறோன்னு சொல்லி பயப்ப கொஞ்சம் தயங்கும் போது, அப்போ அனுமான் ராமன் தன் கொடுத்திருந்த அந்த கனியாழியை காட்டி, அம்மா இது ராமபிரான் உங்களுக்கு கண்ட பிறகு கொடுக்க சொன்னாங்க, கொடுத்தப்பவும் சீதைக்கு தெரியுது. அப்புறம் சில விஷயங்களை சொல்றாங்க ராமர்கிட்ட சொல்லி கேட்டதிலிருந்து, அம்மா நீங்க வந்தக்கப்புறம் என்னென்ன ஆச்சு அப்படிங்கிறத அவரு சொல்றாரு. கடைசியா நட்பு கிடைத்தது, நீங்க இருக்கிறது தெரிஞ்சது, அதுக்கான பிளான் பண்ணியிருந்தோம், ஒவ்வொரு வானர்களும் எல்லா திக்கும் செஞ்சிருக்கிறார்கள், நான் இந்த திக்கும் செல்லுமாடி எனக்கு உத்தரவு வந்து நான் வந்திருந்தேன், உங்களை கண்டால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. அயோத்தியில ஆரம்பத்தில் என்ன நடந்தது எல்லாத்தையும் விழாவாரியாக அனுமன் சீதையிடம் சொல்லி, அன்னையே என்னை நம்புங்கள், ராமனால் அனுப்பப்பட்ட இந்த தூதன் தான் அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க சீதை பார்த்து வீழ்ந்து வணங்கும் போது அன்னைக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம், இன்னும் ராமனும் என்னை மறக்கலைங்கிறது ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ இன்னும் என்ன பண்ணணுங்கிறத சொல்ல. அப்புறம் அனுமன் சொல்றாருமா, இனி நான் வேண்டியதெல்லாம் பார்த்துக்கொண்டு ராமர்கிட்ட விஷயம் சொல்லிக்கொண்டு பெரிய சேனையை திரட்டு கொண்டு நம்ம வருவோம் அப்படிங்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்பு நீங்க விரும்பினா நான் இப்பவே உங்களை தூக்கி போய் ராமருக்கு ஒப்படைக்க முடியும் என்பது இல்லை. சீதை சொல்றேன், அது இல்லைப்பா, ஒரு வீரனுக்கு அது அழகு இல்லை, ராமரே வந்து அவரை சிறையில் வதைத்து அழித்து செல்வதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி சீதையிடம் ஆசியும் அனுமதியும் பெற்றுக்கொண்டு அவர் வர்றதுக்கு முன்னால் இலங்கையினுடைய சக்தியை, அந்த இராணுவ பலத்தை, அசுர பலத்தை அறிய ஒரு ஷேக் பண்ணிடுறாரு. இதெல்லாம் நம்ம ராமாயணத்துல வருஷ கணக்கில் பார்த்துருக்கோம். இவங்க எல்லாம் பண்ணாங்க, இவர் எப்படி என்ன பண்ணாங்க, கடைசி ராவனுக்கு முன்னாடி கொண்டு வரும்போது ராவனுடைய பீடத்துக்கு மேல ஐட்டா தன்னுடைய வாழை நீட்டி அது மேல உட்கார்ந்து சொல்றாரு, ஒரு பயமும் இல்லை. பயம் அனுமானுக்கு பயம் எதுங்கிறது குருதேவர் சொன்ன மாதிரி, பலமே உருவான அனுமானுங்கிற மாதிரி அப்பயே ஏற்பட்ட ஒரு சக்தி, பராக்கிரமசாலி. இந்த அனுமான் சாலிசாவை படிச்சா இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு உணர்ச்சி வரும். அப்பயே ஏற்பட்ட ஒரு வல்லமை படைத்த அனுமான் அந்த சுந்தர காண்டத்தை யாரெல்லாம் படிக்க முடியுமோ தினந்தோறும் படிப்பது நல்லது, இல்லை எப்பொழுதாவது வேலைக்குள் படிப்பது நல்லது. ஆனால் அந்த அனுமனை நினைத்தாலே போதும், தினமும் ஒரு முறை அந்த அனுமானை நினைத்தால், தெய்வர்களோடு திருமவரோட ராமபுரானையும் அனுமானை நினைத்தாலே மனதுக்குள்ள ஒரு தூய்மையும் ஒரு சக்தியும் ஒரு பக்தியும் பீரிட்டு வருதாங்கள. குருதேவர் அனுமானை நினைச்சு மாச கணக்குல பிரார்த்தனை செய்திருக்கிறதுனால கடைசி அவருடைய பேக் போன்ல 2 இன்ச்சுக்கு ஒரு வாலே முளைச்சிருக்குதுன்னா என்ன எப்பேற்பட்ட பக்தி, எவ்வளவு நினைச்சிருப்பார், ரொம்ப ஆச்சரியம். அதே அனுமானை சமப்படுத்தி சாமிஜி அமெரிக்கா போய் அந்த எல்லாம் வெற்றி பெற்று கொண்டு திரும்பி வரும்போது முதல்ல அன்னையை பார்த்த உடனே பிரணாம் பண்ற, வீழ்ந்து வணங்குறாரு.
சென்னைக்கெல்லாம் வந்து கல்கத்தாவில் ரிசப்ஷன் எல்லாம் முடிச்சு பார்க்கணும். அம்மா, இந்த முறை உனது அருகிருந்தால் நான் கடலை குதிச்சு தாண்டவில்லை, நான் கப்பலில் சென்றே அவனுடைய மனங்களை வென்றேன் என்று சாமி சொல்ற முதல் வார்த்தை இது. நம்ம ரெக்கார்டில் இருக்கு பாருங்க. அப்படின்னு அந்த சாமிஜியும் தன் அனுமானவை பாதித்திருக்கிறேன்னு இருக்கலாம் கண்டிப்பா. இல்லைன்னு இப்பேற்பட்ட ஒரு அனுமான் போல ஒரு காரியங்களை உலக மக்கள் மனங்களை, அந்த மேற்கத்திய நாடு போக மக்களை மனங்களை மாற்றி அதனுடைய சரித்திரத்தையே மாற்றி எழுதிட்டு வர முடியும்னா அது அனுமான் போல வல்லமைப்படுத்த சாமிஜியால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது உண்மைதான். ஒரு ஜெனரேஷன், ஒரு ஓல் மைண்ட் செட் ஆஃப் தி ஓல் ரேஸ் அப்படியே திருப்பி அதை மாற்றி எழுத வைக்கிறதுன்னா முடியும். ஒரு 10 பேருக்கு ஒரு வழிகாட்டல, 1000 பேருக்கு, ஒரு 1,00,000 பேருக்கு, ஒரு நாட்டுக்கு வழிகாட்டலாம்னாலும் அதுவே ஒரு பெரிய விஷயம். ஒரு சமுதாயத்தையே அவங்க தலையெழுத்தி மாற்றி எழுதி அவங்களுடைய போக்கையே மாற்றி கொண்டு வர்றாருன்னா அது அனுமான் போல வல்லமைப்படுத்த சாமிஜியால் தான் முடிஞ்சது. அப்படிதான். அதனால்தான் முதல்ல அன்னைக்கு வீண்டோன்னா நிறைய நல்லா இருக்கியா, நம்ம கேட்கும்போது நல்லா இருக்கம்மா, இந்த முறை உனது அருகருகத்தால் நான் கடலை குதித்து தாண்டவில்லை, நான் கப்பலில் சென்றே அவங்கள் மனங்களை வென்றேன் என்கிறார். அப்படி சாமிஜியோ இது பண்ணியிருக்கிறாரு. பின்பு ராமர்கிட்ட அனுமன் வந்த உடனே உங்களுக்கு தெரியும், முதல்ல ராமர் கேட்கவே இல்லை. முதல்ல நான் சீதையை கண்டேன்னு கூட சொல்லலை, ஃபர்ஸ்ட் வார்த்தையே மெசேஜா இருக்கணும்னு அனுமன் சொல்றார். கம்பருடைய ராமாயணத்துல கண்டேன் சீதையை அப்படிங்கிறார். ஸோ அப்படி ஒரு வார்த்தையோட அனுமானுக்கு அவ்வளோ சர்வ புத்தி சாமர்த்தியம், அனுமானுக்கு ஈக்குவல் அனுமான் தாங்கிற மாதிரி அப்பேற்பட்ட அனுமான் ராமருக்கு விஷயத்தை சொல்லி உடனே நடக்கிறக்க ஆயத்தப்படுத்துறாங்க, சேர்த்து பாலத்துக்காக ஏற்பாடு பண்றாங்க. ஸோ அந்த ஒரு சேத்து பாலம் இன்றளவும் இருக்கிறத நம்ம ஹிஸ்டாரிக்கல் திங்ஸ் நினைவூட்டுகிறது. பின்பு கடல் தாண்டி எல்லாரும் போய் அசுரர்களை வதம் செய்து எவ்வளவோ கஷ்டங்களுக்கு பிறகு வதம் செய்து ராவணனும் கடைசியாக மாய்க்கப்பட்டான். அசுரக்குள் அழியுது. அந்த போருக்கு முன்னாலே விபீஷன் ராமர் பக்கம் வந்ததுனால இங்கேயே விபீஷனுக்கு முடிசூடப்படுகிறது. தென்னிலங்கை வேந்தன் அசுரன் தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பின்பு ராவணனின் மறைவுக்கு பிறகு விபீஷணன் என்ற அரசனால் நியமிக்கப்பட்டு மீண்டும் சீதைக்கு சற்று கொஞ்சம் பரிசோதனை செய்யப்பட்டு உலக மக்கள் பேச்சுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று பரிசோதனை அக்னி தேவன் சீதையை மீண்டும் புனிதத்தோடு கொண்டு வந்து கொடுக்கிறார். சாமிஜி சொல்றாரு, தேர் மே பி மெனி ராமாஸ் பட் ஒன்லி ஒன் சீதாங்கிறாரு சாமிஜி. என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்றாரு, சீதா இஸ் பியூரர் தென் பியூரிட்டி இட் செல்ஃப் அப்படிங்கிறார். இதெல்லாம் சாமி வேறுங்கிற வார்த்தை. அந்த தூய்மை விட தூய்மையானவா அப்படிங்கிற பியூரர் தென் பியூரிட்டி இட் செல்ஃப் சீதா தேவி. இப்போ ஏற்பட்ட ஒரு ட்ரிபியூட் சாமிஜி இந்திய பெண்மொழிகள் பற்றி சொல்லும்போது ஃபர்ஸ்ட் சீதையை தான் சொல்றாங்க. எத்தனை ராமர் வேணாலும் இருக்கலாம், நான் ஒரு சீதை தான், அன்னை சீதைங்கிறது ஒருத்தி தான் அப்படிங்கிறார். ஸோ அப்படி நம்முடைய திருமூர் வாழ்விலும் ராமாயண கதாபாத்திரத்தில் அவ்வளோ இணைந்து இருக்கிறது. குருதேவருக்கு பல முறை தட்சிணேஷத்திலேயே ராமர் தர்ஷன் கிடைச்சிருக்கிறது. இந்த உடல் தாங்கி வரும்போது இந்த சீதையும் அனுமானும் தன் உடலை ஐக்கியமாக நாம் காண்கிறோம். அன்னையும் சீதையின் அவதாரம் என்பதை பல இடங்களில் குருதேவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு இணங்க அந்த இலங்கையில் திரும்பி வரும்போது அதே ராமேஸ்வரத்தில் பூஜை, சிவசு பூஜை, அவர் கிளம்புறதுக்கு முன்னால் பூஜை பண்ணாங்க. திரும்பி வரும்போது மீண்டும் அந்த மணலை எடுத்து ஒரு சிவலிங்கத்தை வச்சு பூஜை செய்து சிவலிங்கம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆனதுனால அன்னையார் மணலையிலேயே சீதாதேவி சிவலிங்கத்தை பிடிச்சி அங்கே பூஜை செய்கிறாங்க. பின்பு அனுமான் சிவலிங்கத்தை கொண்டு வந்தாலும் அதுக்குள்ள அந்த மணல் பிடித்து பூஜை செய்யப்பட்ட அந்த சிவலிங்கமே இன்றளவும் ராமேஸ்வரத்தில் இருக்கிறது.
பிற்காலத்தில் அன்னையார் ராமேஸ்வர யாத்திரை போகும்போது இந்த மகாராஜா சேத்து மகாராஜா அன்னைக்கு அந்த தங்க வெல்வத்தால் அர்ச்சனை செய்ய அனுமதி கொடுத்து அபிஷேகம் செய்ய முற்படும்போது அன்னையார் அந்த கவரிகை எடுத்து அந்த சிவலிங்கத்தை பார்க்கும்போது, ஆஹா, நான் அன்னைக்கு வச்சது போலவே இன்னும் இருக்கே அப்படின்னு அன்னையர் ஒரு வார்த்தை சொல்றாங்க. இது நம்மளோட அன்னையர் சரித்திரத்தில் நம்ம பார்க்குறோம். அப்படின்னா அன்னைக்கு அதை எக்ஸாக்டா சீதையா இருக்கும்போது தான் எப்படி பிடித்து பூஜை செய்தாலும் அது இன்றும் அப்படியே இருக்குங்கிறத சொல்லியிருக்கேன். பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு சீதையின் அவதாரம் தான் சாரதைங்கிறது மறக்க முடியாத உண்மை. அப்புறம் பூஜை செய்து திரும்பவும் வழியில் வந்து அந்த முதல்ல அனுமனை அனுப்புகிறாங்க. முதல்ல போய் விஷயத்தை சொல்லு, அயோத்தி மக்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்லுன்னு சொல்லி. ஸோ வந்து திரும்பி வர்றாங்க. அயோத்தி தூரத்திலிருந்து பார்க்கும்போதே மீண்டும் அயோத்தி ஏற்பட்ட ஒரு களை கட்டிடுது. பரதன் அதுக்கான எல்லா ஏற்பாடும் செய்து கொண்டிருக்கிறான். நமக்கெல்லாம் தெரியும், பரதன் ராமருடைய பாதுகாத்தை வச்சு பூஜை செய்து கொண்டிருக்கிறான். அயோத்தி நகரிலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி சன்னியாசி போல வாழ்ந்து கொண்டே இருந்திருந்தார். அன்று முதல் நாளில், இந்த 14 வருடத்துக்கு முன்னொரு நாள், அந்த பாதத்துக்கு அர்ப்பணை செய்த அந்த பூ அத்தனை வருஷமும் அது வாடாமல் இருந்திருக்கு. ஒரு முறை கௌசல்யா திடீர்னு ஒரு கனவு கண்டார். ராமருக்கு ஏதோ பேராபத்து, ராமர் இறந்து போறதா நினைச்சு ஓடி வர்றாங்க. பரதகிட்ட பரதா, ராமனுக்கு ஏதோ ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சு. இப்போ பரதன் உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பரத கௌசல்யக்கு சொல்றாரு, பாருமா, ராமனுக்கு கண்டிப்பாக ஒன்றும் ஆயிருக்காது, நீ எப்படி சொல்றப்பா, என் மனசு பாதுகாக்குது இல்லை. அதை பாருங்க, அந்த ராமர் பாதுகத்தில் நான் போட்ட மலர், அன்னைக்கு போட்ட மலர் இத்தனை வருஷத்துக்கு அப்படியே இருக்கு. இதுதான் எனக்கு அடையாளம், ராமனுக்கு ஒன்றும் ஆகலைங்கிறது இது அடையாளம் அப்படின்னு சொல்லாங்க. 14 வருஷம் அந்த மலர் வாடாமல் இருந்திருக்கு. அப்புறம் கௌசல்யா மனசு சமாதானம் மாறாது. மீண்டும் ராமர் மீண்டும் வெற்றியோடு அயோத்திக்கு வரும்போது மீண்டும் அதே பாதுகையை போட்டு ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகுது. ஸோ எப்பேற்பட்ட ஒரு சரித்திரம், காலகாலமா இந்த சரித்திரமே நமக்கு எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரியும். வால்மீகி மகரிஷி தனது குடும்பத்தை காப்பாற்ற அவர் ஒரு வேடன், அந்த காட்டு வழியா போறவங்களுடைய செல்வங்களை கொள்ளையடித்து தேவைப்பட்டு அவங்களை மாய்த்து அதன் மூலமாக தன் குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு வந்தான். ஸோ ஒரு முறை நாரதர் அந்த வழியில வரும்போது அவரை கட்டி போட்டு என்ன வச்சிருக்க எடுங்கிறாரு. ஒரு நாரதர் சொல்லி, என்கிட்ட என்னப்பா இருக்கு, பகவான் நாம தவிர ஒன்றும் இல்லை, இந்த வீணை தான் இருக்குங்கிறாரு. சரி, நீ ஏன் இப்படி பண்ணி இப்படிதான் நீ வாழ்றேன்னா, ஆமா, என் குடும்பத்தை காப்பாற்றணும் இல்லையோ, சரி இப்படித்தான் வாழணுமா, என்ன வேற வழி இல்லையா, வேற வழியெல்லாம் எனக்கு தெரியும், நான் வேடன், காட்டு வேடன், இப்படிதான் அப்படின்னா இதெல்லாம் பாவமாச்சே அப்படின்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் எனக்கு மட்டுமே என்ன, நான் மட்டுமே சாப்பிட்றேன், கொள்ளையடிச்சேன், என் வீட்டில் இருக்கிற நல்லா தானே சாப்பிட்றாங்க, நான் இந்த வீட்டில் எல்லாம் சாப்பிட்டாலும் இந்த பாவம் உனக்கு மட்டுமே தான் போய் சேருமோ இல்லை அவங்களுக்கும் சேருமான்னா, அவங்களுக்கும் போய் சேருமே. அப்போ நான் சொன்னேன், அவங்க அப்படியெல்லாம் உங்களுக்கு பாவத்துல எல்லாம் பங்கேற்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அது எப்படி, நான் இப்போவே போய் கேட்டு வர்றேன் அப்படின்னு. சரி போயிட்டுவேன், என்னை நல்லா கட்டி வச்சுட்டு போயிட்டு வரேன்னு சொல்லி. ஸோ நாரதரை நல்லா பாதுகாப்பாக கட்டி வச்சுட்டு வீட்டுக்கு வந்து மனைவி குழந்தைகளெல்லாம் கேட்குறாரு, பாருங்க, நான் உங்களை காப்பாற்றுறதுக்கு நான் தினமும் இந்த மாதிரி கொள்ளை எடுத்துக்கொண்டு சில நாட்களில் கொலை செய்து கொண்டு அந்த செலவத்தை திருட்டு உங்களுக்கு சாப்பாடு போடுறேன், அது ஏதோ பாவம்னு யாரோ ஒரு சாமி சொல்றாரு, ஆனால் நான் கொடுக்குற சாப்பாட்டுல நீங்க பங்கேற்றுக்கிறீங்க, அந்த பாவத்திலேயே நீங்க தானே பங்கேற்றுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது மனைவி சொல்றாங்க, அது எப்படி முடியும், இது உன்னுடைய கடமை எங்களை காப்பாற்றுறது, அது புண்ணியம் ஆனாலும் அது உங்களுக்கு சேரும், பாவமானாலும் உங்களுக்கு சேரும், உங்க கடமைக்கு தான் நம்ம இங்க இருக்கோம், உங்க கடமை எங்களை காப்பாற்றுவோம்.
இப்போ நான் பாவம் இல்லை எனக்கு மட்டுமே சேரணும்னா அது ஆமாம் அப்படிதான். இந்த வார்த்தை கேட்ட உடனே அவருக்கு மனசு ரொம்ப உறுத்துதடை. என்ன இது, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவனை காப்பாற்றுறேன், என்னுடைய கஷ்ட நஷ்டங்களுக்கு பங்கேற்க மாட்டாங்களா? நல்லது பண்ணும்போது நம்ம பங்கேற்றுக்கிறோங்கிற எண்ணம் பார்த்துட்டு இருக்கு. ஸோ அங்கே தெளிவு இருக்குது. நாரதருக்கு ஓடி வர்றாரு, சாமி எவ்வளவோ பாவம் பண்ணிட்டு எனக்கு என்னதான் முடிவு? சரி, இனிமேல் இப்படி பண்ண வேண்டாம், வேற தொழில் எவ்வளவோ இருக்கு, நல்ல தொழில் செய்து கொண்டு இந்த பாவத்தை நீக்கிறதுக்கு நீ ராமநாமத்தை உச்சரித்துட்டு வா. சரி சொல்லுங்கோ அப்படிங்கிற. இவர் ராமா ராமான்னு சொல்றாரு. அவருக்கு வாயில வர்றதே இல்லை, காட்டுவாசி. சரி மரா மரா அப்படின்னு சொல்லி வந்தாரு. அவன் மாங்கிறது ஈஸியாக வந்துடுது, என்ன மாமிச சாப்பிட்டு பழக்கமே இல்லை. அவன் மரா 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 அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன். அது ஒரு 10 வாட்டி சொன்னான்னு அது ராமா ராமான்னு வந்துடுது. குருதேவர் கதையை பலமுறை சொல்றாரு. சரி நீ இப்படியே சொல்லிட்டு அப்படின்னு நான் மீண்டும் அடுத்த வாட்டி வரும்போது பார்க்குறேன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போறாரு. அவர் அந்த குடும்பத்துக்கான ஏற்பாடு செய்து விட்டு மரா மரா மரான்னு சொல்லி ராம ராம ராமான்னு சொல்லி ஜபிக்க ஆரம்பிக்கிறார். 1000 ஆண்டுகள் ஜபிக்கிறாரு. அவர் சுற்றி ஃபுல்லா புற்று, எறும்பு புற்று கட்டுது. ஒரு முறை மீண்டும் நாரதாங்க வரும்போது சவுண்ட் மட்டும் கேட்குது, இருக்காங்க. அப்போ மெதுவா அவர் சொல்றாரு, அங்கிருந்து வெளியில வா வால்மீகி அப்படின்னு, அந்த புற்றிலிருந்து வெளியில் வந்தவர் நீ வா அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் அவருக்கு உலக நினைவு வந்து அந்த புற்றிலிருந்து வெளியில வர்றார். புற்றிலிருந்து வெளியில் வந்தவர் என்பதுக்கு தான் வால்மீகின்னு சொல்லி. அப்போ வெளியில் வரும்போது பெரிய மகரிஷியா வெளியில் வர்றாரு. உள்ள உட்காரும்போது ஒரு பாவியா கொலகாரனா உள்ள போனவர் மகரிஷியா வெளியில் வர்றாரு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு நாம மகிமை அவர் மூலியம் ஆரம்பிச்சது. அவரை வச்சியே இந்த ராமாயண காவியத்தை பாதி காவியை அவர் எழுத வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் எல்லா ராமாயணமும் வந்திருக்கு. அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராமாயணம் எழுதும்போது ராமருடைய காட்சிகள் நேரடியாகவே அரங்கேறி இருக்கிறது. கம்பருக்கு ராமர் காட்சி, துளசிதாசருக்கு முழுசா சினிமா மாதிரி மேடையில அப்படியே நடக்கிற மாதிரி உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஒவ்வொன்று எழுதும்போது நேராக வந்து நடிச்சுட்டு போறாரு. அப்படிப்பட்ட சித்திரக்கூடத்தில் துளசிதாசருக்கு காட்சியிலும் தர்ஷனத்தோட வந்து எழுதி வந்த காவியங்கள். பிற்காலத்தில் துளசிதாசர் வாழ்ந்த காலத்தில் நம்ம அறிவோம், அவர் தாசிய பக்திக்கு மிக உதாரணமாக இருந்த அனுமனை பற்றி தவமியற்றி பின்பு ராமர் தரிசனம் ஆயிற்று. பிறகு தனது எளிய நடைமுறையில் இந்த சாதாரண மனிதர்களும் புரிந்து கொள்ளும் விதமாக ராமசரித்த மானசம் என்ற ஒரு காவியத்தை மக்களுக்கு தந்திருக்கிறார். இன்று உலகம் முழுக்கும், குறிப்பாக வட இந்தியா முழுவதும் அது படிக்காத வீடே இல்லை என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட அந்த துளசிதாசர் அந்த ராமசரித்த மானத்தை முழுமையாக எல்லாரும் படிக்க முடியாவிட்டாலும் அதில் கிடைக்கும் அந்த பலன்கள் தான் இயற்றிய அனுமான் சாலிசா என்ற ஒரு ஒப்பற்ற சிறு பாடல் மூலமாக கொடுத்திருக்கிறார். அந்த அனுமான் சாலிசா உலகம் முழுக்க உள்ள இந்துக்கள் அதை படிப்பதும் பாராயணம் செய்வதுமாக இருக்கிறார்கள். நமது மடமும் அதை தமிழாக்கம் செய்து வெளியிட்டு இருக்கிறோம். அது அனுமான் சாலிசத்தின் ஸ்தோத்திரத்தின் அர்த்தத்தை அதை படிப்பதால், அதை கேட்பதனாலும் நமது வாழ்க்கையின் தடைகள் நீங்கி வளங்கள் ஏற்படும் என்பதில் சந்தேகமில்லை. அதை இப்பொழுது நாம் அந்த விளக்கத்தை பார்ப்போம். அனுமான் சாலிசா பாராயணம் தமிழில். எனது மனம் என்னும் கண்ணாடியை ஸ்ரீ குருதேவரின் திருப்பாத தூசியால் தூய்மைப்படுத்தி கொண்டு 4 கனிகளை தருகின்ற ரகுகுல திலகமான ஸ்ரீராமனின் களங்கமற்ற புகழை விளக்கத் தொடங்குகிறேன். எனது அறிவோ குறுகியதோ, வாய் மைந்தனான ஆஞ்சநேய உன்னை தியானிக்கிறேன். எனக்கு வலிமை, அறிவு, உண்மை, ஞானம் எல்லாம் தருவாய். என்னை துன்பங்களிலிருந்தும் தவறுகளிலிருந்து விடுவிப்பாய்.
ஆஞ்சநேய, நீ கடலை போல பரந்த அறிவும் நற்குணங்களும் பொருந்தியவன், வானர்களின் தலைவன், 3 உலகங்களையும் உணர்வுற்றடச் செய்பவன், உனக்கு வெற்றி உண்டாகட்டும். நீ ஸ்ரீ ராமதூதன், எல்லையற்ற ஆற்றலின் உறைவிடம், அஞ்சனியின் மைந்தன், வாயுபுத்திரன் என்னும் பெயர் பெற்றவன். மிகுந்த ஆற்றல் வாய்ந்த உடலுடன் இணையற்ற வலிமை பொருந்திய வீரன் நீ, தீய சிந்தனைகளை விரட்டுபவன் நீ, நற்சிந்தனைகளின் நண்பன் நீ. பொன்னிறம் பொருந்தியவன் நீ, சிறந்த ஆடைகள் உடுத்தியுள்ளவன் நீ, ஒளி வீசுகின்ற குண்டலங்களும் காதில் அணிந்துள்ளாய். உனது முடியோ அலை அலையாக அழகாக உள்ளது. உனது கைகளை இடியும் கொடியும் அலங்கரிக்கின்றன, தோளையும் முஞ்சை பின்னாலான பூநூல் அணி செய்கிறது. நீ சிவபெருமானின் அவதாரம், கேசரியின் மகன். உனது தேஜஸையும் வீரத்தையும் கண்டு உலகமே உன்னை வணங்குகிறது. நீ அறிவாளி, நற்குணங்கள் நிரம்ப பெற்றவன், மிகவும் கூறிய புத்திய உடையவன், ஸ்ரீராமனின் படிக்காக எப்போதும் மகிழ்ச்சியுடன் காத்திருப்பவன். இறைவனின் திருப்புகழையும் பெருமையும் கேட்பதில் நீ எப்போதும் பரவசம் கொள்கிறாய். ஸ்ரீராமனும் லட்சுமணனும் சீதையும் மனத்தில் குடியிருக்கின்றனர். நீ மிகவும் நுண்ணிய உறவில் சீதையின் முன் வெளிப்பட்டாய். மிகவும் பயங்கர உருக்கொண்டு இலங்கையை கொளுத்தினாய். மிகவும் பெரிய உருவம் கொண்டு அரக்கர்களை அழித்து ஸ்ரீராம காரியத்தை நிறைவேற்றினாய். சஞ்சீவினி மூலிகையை கொண்டு வந்து லக்ஷ்மணனின் உயிரை காத்த போது ஸ்ரீராமன் எத்தனை ஆனந்தத்துடன் தழுவி கொண்டார். ஸ்ரீராமன் உனது பெருமைகளை மிகவும் புகழ்ந்து, நீயும் பரதன் போலவே தமக்கு பிரியமானவன் என்று கூறியிருந்தான். 1000 தலைகள் கொண்ட ஆதிசேஷன் கூட உனது பெருமைகளை புகழ்வதாக ஸ்ரீராமன் உன்னை அழைத்தபடியே கூறினான். சனகர் முதலான முனிவர்கள், பிரம்மா போன்ற தேவர்கள், சிவபெருமன், நாரதர், கலைமகள், ஆதிசேஷன், யமன், குபேரன், திசைக்காவலர்கள், கவிஞர்கள், புலவர்கள் எல்லோரும் உனது பெருமைகளை விளக்கும் என்று தோல்வியை கண்டார்கள். ஸ்ரீராமனிடம் அறிமுகப்படுத்தி சொந்த அரசை மீட்டுக் கொடுத்ததன் மூலம் நீ சுக்கிரவனுக்கு ஒரு இணையற்ற உதவியை செய்துவிட்டாய். உனது அறிவுரைகளின்படி நடந்ததாலேயே விபீஷணன் இலங்கை அரசனானான் என்பது உலகம் முழுவதும் தெரிந்த விஷயம். 16,000 மைல்களுக்கு அப்பால் இருந்த சூரியனை கனி எண்ணெய் எண்ணி நீ வணங்கி விட்டாய். ஸ்ரீராமனின் முத்திர மோதயத்தை வாயில் தாங்கியபடியே நீ கடல் கடந்து விட்டாய். உனது அளப்பரிய ஆற்றல்களை கணக்கிடும் போது இதொன்று வியப்புக்குரியதல்ல. எத்தனை கடினமான செயலும் உனதருளால் எளிதில் நிறைவேறிவிடும். ஸ்ரீராமராஜ்யத்தின் வாயிற்காவலன் நீ. உனது அனுமதியின்றி அங்கு யாரும் நுழைய முடியாது. உன்னை சரணடைபவர்கள் எல்லா இன்பங்களையும் பெறுகிறார்கள். நீ பாதுகாவலனாக இருக்கும்போது அதற்காக பயப்பட வேண்டும். உனது ஆற்றலை கட்டுப்படுத்த உன்னால் மட்டுமே முடியும். உனது ஆற்றலின் முன்பு 3 உலகங்களும் நடங்குகின்றன. மகாவீரன், மகாவீரன், மகாவீரன் என்னும் உனது திருநாமத்தை சொல்பவர்கள் அருகில் பூதங்களும் பேய்களும் வருவதில்லை. உனது ஆற்றல் மிக்க திருநாமத்தை இடைவிடாது கூறினால் நோய் அகல்கிறது, துன்பம் விலகுகிறது. மனம், வாக்கு, செயலால் அனுமனை தியானிக்கும் ஒருவனி அவர் எல்லா துன்பங்களிலிருந்து விடுவிக்கிறார். தவம் புரிகின்ற பக்தர்களின் மேலான ஆசைகளை நிறைவேற்றுகின்ற ஸ்ரீராமனின் பணிகளை நீ நிறைவேற்றினார். மேலும் பக்தனின் ஆசைகள் நிறைவேறுவதுடன் அவன் அழியா கனியாகிய இறை அனுபூதியும் பெறுகிறான். சத்திய, திரேதா, துவாபர, கலி என்னும் 4 யுகங்களிலும் உனது பெருமை போற்றப்படுகிறது. ஒரு திருநாமம் உலகம் முழுவதும் சிறக்கிறது. நல்லோரையும் ஞானியரையும் நீயே கேட்கிறாய். ஸ்ரீராமனின் மனதுக்கு உகந்தவனான நீயே தீய சக்திகளை அழிக்கிறாய். 8 வித சித்திகளையும் 9 வித செல்வங்களையும் கேட்பவருக்கு அளிக்கும் ஆற்றலை சீதாதேவி உனக்கு அருளினார். ஸ்ரீராம பக்தி என்பதன் சாரமே உன்னிடம் உள்ளது. எப்போதும் நீ அவரது சேவகனாகவே இருப்பாய். உன்னிடம் பக்தி கொள்வதால் ஒருவன் ஸ்ரீராமனை அடைகிறான். எத்தனையோ பிறவிகளில் தொடர்ந்து வந்த துன்பங்கள் அவனை விட்டு அகல்கின்றன. அவன் தன் வாழ்வின் முடிவில் ஸ்ரீராமனின் உறைவிடம் செல்கிறான். அங்கு அவன் ஹரிபக்தனாக மதிக்கப்படுகிறான். அனுமனை தவிர வேற எந்த தெய்வத்திடமும் மனத்தை செலுத்தாத ஒருவனுக்கு எல்லா இன்பங்களும் நிறைகின்றன. எல்லாம் வல்ல ஆஞ்சநேயரை நினைப்பவரின் துன்பங்களும் துயரங்களும் விலை ஓடுகின்றன. ஓ ஆஞ்சநேயா, உனக்கு வெற்றி 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 உண்டாகட்டும். ஓ பரமகுருவே, எங்களுக்கு அருள் புரிவாயாக. இந்த துதிகளை 100 முறை பக்தியுடன் படிப்பவன் உலகத் தலைகள் எல்லாம் நீங்க பெற்று பரமானந்தத்தை அனுபவிப்பான். இந்த அனுமான் சாலிசை படிப்பவனுக்கு சிவபெருமான் அருள் புரிகிறார். அவர் பரிபூர்ண நிலையை அடைகிறார். என்றென்றும் தம் இதயத்தில் இறைவன் எழுந்தருளி வாழட்டும் என்று அவரது நித்திய சேவகனான துளசிதாசன் பிரார்த்திக்கிறார். துன்பங்களை போக்குபவனும் மங்கள உருவினனும் தேவர்களின் தலைவனும் வாயு மைந்தனும் ஆகிய ஸ்ரீ ஆஞ்சநேயர் என் இதயத்தில் ஸ்ரீ ராம லக்ஷ்மண சீதையுடன் நிலவட்டும். அப்பேற்பட்ட அந்த ராம நாமத்தை யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்கு நாமம் துணை. குருதேவரும் அன்னை சாரதையும் சாமிஜியும் சீதா லக்ஷ்மண பரத சத்ருகுண அனுமன் சமேத இந்த ராமச்சந்திர மூர்த்தியும் நமக்கு அந்த நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்து அடுத்த ராமநவமியில்
நாம் மிகவும் ராமராஜ்யம் போல ஒரு சூழ்நிலையை உலகத்தில் கண்டு நாம் ராம பக்தியோடு வாழ முயற்சி செய்வோம். அதுக்கான அனுகிரகத்தை அவர் நமக்கு நல்குமாறு நம்ம வேண்டுவோம். மீண்டும் சந்திப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.